ட்வீன்கிராஃப்ட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்மாடி மருமகளே சொல்லுங்க அத்தே. இந்த வருஷம் 2026லயாவது உருப்படியா ஏதாவது செய்வியாமா? வருஷம் பறந்து ஒரு நாள் கூட ஆவல, இன்னும் இந்த போனையே நோண்டிக்கிட்டு இருக்கிற. அத்தே இது 2026, இப்ப எல்லாமே ஆன்லைன் தான் அத்தை. நான் என்னோட புத்தாண்டு ரெசல்யூஷனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருக்கிறேன். அதான் ஊருக்கே தெரியுமே, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்ன மாதிரி கரெக்டா புத்தாண்டு வந்தா மட்டும் இந்த சபதத்தை எடுக்கிற. வேலையை அப்படியே செஞ்ச மாதிரி ஆனா ஒன்னையும் நிறைவேற்ற மாட்டேன். அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை. நான் இந்த வருஷம் எடுக்கிற சபதமேவும் என் மாமியாருக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு தான். அப்படியா? அப்ப இன்னைக்கு மதியானம் சமையல நீயே கவனிச்சுக்கோ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சரியா? அத்தை அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. 6லும் ஜாவு 100லும் ஜாவுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சமைங்க, நாளையில இருந்து நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்ல. ஐயோ, நாளைக்குன்னு சொல்லி இந்த வருஷம் முழுசும் என்னையே வேலை வாங்க பாக்குறியா? அத்தே கோபப்படாதீங்க. இன்னொன்னு முக்கியமானது, தன் கையே தனக்குதவின்னு பெரியவங்கெல்லாம் சும்மாவா சொன்னாங்க? அதனால உங்க வேலைய நீங்க செஞ்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது அத்தை. நான் வேணும்னா வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறேன். பாத்தீங்களா நண்பர்களே, 2026ல இந்த பழமொழிய வச்சே எனக்கு பட்ட நாமம் போடுறா. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் காலத்தை தள்ளுறதுக்குள்ள போதும் போதும் ஆகிரும். வாங்கத்தே ஒரு செல்ஃபியை எடுப்போம். எடுப்பேன். ஹாப்பி நியூ இயர் 2026.